ஓம் சாய்ராம். எனதருமை பிள்ளையே, பிரச்சனை பிரச்சனை என்று சதா அந்த எதிர்மறையான வார்த்தையை சொல்கிறாய். அதை முதலில் உன் வாழ்விலிருந்து நீக்கு. நல்லதே நடக்கும் என்று திரும்ப திரும்ப சொல்லிப்பார். எல்லா துன்பங்களும் சந்தோஷமாக மாற வேண்டிய கடைசி கட்டத்தில்தான் நீ நிற்கிறாய். கண்ணை தொடுத்துக்கொள். இந்த நொடி கூட உன் கண்களிலிருந்து நீர் வருவதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். உன்னை இந்த எல்லா துன்பங்களிலிருந்தும் விடுவிப்பது என்னை நானே விடுவிப்பதாகும். நல்லவராய் இருப்பது நல்லதுதான். ஆனால் நல்லது கெட்டது தெரியாத நல்லவராய் இருப்பது நல்லதல்ல. உன்னை சுற்றி தவறு நடக்கும் சமயத்தில் நீ அதை கண்டிக்க வேண்டியது மிக அவசியம். கண்டிக்க வேண்டிய நேரத்தில் நீ கண்டிக்காததால் தான் அது உன் கையை விட்டு போயிற்று. அதனால் இத்தனை துன்பங்களும் தொடர்ந்தன. இனியாவது சூழ்நிலை புரிந்து நல்லது கெட்டது தெரிந்து யோசித்து செயல்படு. அழாதே. நடக்கக்கூடாதது அத்தனையும் நடந்துவிட்டது. உன் கர்மா உன்னை பாடாய்படுத்துவதை நான் பார்த்து கொண்டிருப்பேனா? அது உனக்கு வேண்டாதது. அதைத்தான் நான் ஒதுக்கி வைத்தேன். அது இன்றும் உனக்கு தொடர்ந்திருந்தால் அது மேலும் உன்னை பாடாய்படுத்துமே தவிர நீ வேறு எதிலும் கவனம் செலுத்தவும் முடியாது. மேலும் சின்ன சின்ன சந்தோஷங்களையும் நீ தொலைத்து கொண்டிருப்பாய். நீ தனித்திருந்தால் உனக்கு வேண்டியதை யோசித்து உன் முன்னேற்றத்திற்காக அடுத்த கட்டத்திற்கு நீ நகர்வாய். இல்லை என்றால் இன்னமும் அதே இடத்தில் இருந்து கொண்டு உன் முன்னேற்றத்தை யோசிக்காமல் மீண்டும் மீண்டும் அழுவாய். உனக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தவே நான் உன் கர்மாவை அனுமதித்தேன். அது உனக்கு துன்பத்தை தந்தாலும் அதை உனக்கு உன் வாழ்வின் முன்னேற்றத்திற்கான அடுத்த கட்டத்திற்கு அழைத்து செல்லவே அனுமதித்தேன். இனியாவது திருந்துவதற்கு உனக்கு ஒரு வாய்ப்பு கடவுளால் வழங்கப்பட்டுள்ளது. அதை அலட்சியப்படுத்தாமல் உன் வாழ்வில் பயன்படுத்தி முன்னேறு. இன்னும் 2 மணி நேரத்தில் உனக்கு கிடைக்கப் போகும் வாய்ப்பை பிடித்துக்கொள். அது உனக்கு கோடீஸ்வர யோகம் அளிக்கும். இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன் அருகில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.